ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிசைன் வேலையில் இருக்க விஎஸ்ஆர் கிராண்ட் மால் தான் போயிருந்தோம். அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சில பொருள்லாம் வாங்கியிருந்தோம். கிராசரி ஐட்டம் தான் வாங்கியிருந்தோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். கிச்சன் ஆர்கனைசர், கண்டெய்னர் ஜார் அந்தமாதிரி எதுவுமே வாங்கலை. எல்லாமே கிராசரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் தான் வாங்கியிருந்தேன். அது 38 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரக பொடி தான் வாங்கியிருந்தேன். இது 50 கிராம் 33 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அடுத்து இந்த கேஷ்யூ நட் வாங்கியிருந்தேன். இது 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். 266 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த சென்சோடைன் பேஸ்ட் வாங்கியிருந்தேன். இது 70 கிராம் பேஸ்ட்டு 158 ருபீஸ் போட்டிருந்தேன். அடுத்து எக்ஸோபார் வாங்கியிருந்தேன். அப்புறம் மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கியிருந்தேன். அப்புறம் மைசூர் சாண்டல் சோப், அப்புறம் அப்பளம் வாங்கியிருந்தேன். ஒரு சில பொருளுக்கு மட்டும் நான் ரேட் சொல்கிறேன். அப்புறம் ஜிம்ஜாம் பிஸ்கெட் வாங்கியிருந்தோம். இதில் இன்னொரு பீஸும் வாங்கியிருந்தோம். அடுத்து காமிக்கிறேன். மாமா எர்த்தோடைய முல்தானி மெட்டி ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன். இதோடைய ரேட்டு 125 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இட்லி பொடி வாங்கியிருந்தேன். தற்சமயம் யூஸ் பண்ணுறதுக்காக வீட்டில் முடிஞ்சிருச்சு. ஆனால் இனிதான் அரைக்கணும். அதுக்கப்புறம் இந்தியா கெட் பாஸ்மதி அரிசி வாங்கியிருந்தேன். அப்புறம் 2-3 மேரி கோல்டு பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஆக்டிவ் பாப்கார்ன் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரியான ஃபுட்டு, இன்ஸ்டன்ட் மிக்ஸு, அப்புறம் ரெடி டு ஈட் ஃபுட், இந்த மாதிரி ஐட்டம் வந்து நான் வாங்கவே மாட்டேன். இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதனால தான் இந்த தடவை வாங்கியிருக்கேன். முன்னாடிலாம் பாப்கார்ன் வாங்கினாலும் காஞ்சது தனியாக கடையில் விற்கும். அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து பட்டர் போட்டு நான் ரெடி பண்ணுவேன். இந்த தடவை தான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டில் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 kg ரின் பவுடர் வாங்கியிருந்தேன். இதோடைய ரேட்டு 117 ருபீஸ். அடுத்து பிளாக் கிரேப்ஸ் வாங்கியிருந்தேன் 250 கிராம். இதோடைய ரேட்டு 98 ருபீஸ். அடுத்து சிறுபயிர் தான் 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். இதோடைய ரேட்டு 62 ருபீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெருங்காயத்தூள் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பான்ஸ் பவுடரில் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் விம் ஜெல் வாங்கியிருந்தேன். அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் வாங்கியிருந்தேன். 10 ரூபா ரின் பவுடர். அப்புறம் ஜிம்ஜாம் பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 ரூபா சன்ரைஸில் ஒரு சரம் வாங்கியிருந்தேன். காஃபி தூள் எப்போவுமே நான் பெரிய பாக்கெட் வாங்க மாட்டேன். அது சீக்கிரமாக உறைஞ்சிரும். அதனால தான் இந்த மாதிரி 2 ரூபா பாக்கெட் வாங்குவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக இந்த டாய்ஸ் செட் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து கிச்சன் செட் உட்டில் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தா இதை வச்சு விளையாடுற மாதிரியே இல்லை. ஏன்னா உள்ளே வந்து கேப்பே இல்லாமல் சும்மா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தான் அது ஒவ்வொரு பொருள் மாதிரி இருந்ததே தவிர உள்ளே வந்து எந்த பொருளும் போட்டு விளையாட முடியாது. அந்த மாதிரி தான் இருந்தது. இவ்வளோ தான் நாங்கள் விஎஸ்ஆரில் வாங்கினது. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.